மீன் குழம்பு வைக்கும்போது மீன் வாடை வருதா? மீன் வாடை வராமல் செய்கிறதுக்கு 1/2 மூடி எலுமிச்சையை புழிஞ்சுக்கங்க. இதில் நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5, 6 தடமாவது க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அந்த வாடை வராதுங்க. இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு மண் சட்டி வச்சு அதில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு, உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 35 வெங்காயம், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கணும். 4 தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கேன். அது ஒரு கொதி வரட்டும். இதுக்கிடையில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு இடித்து வச்சேன், அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச மீன் எடுத்து அந்த மசாலாவோடு உள்ளே போடும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மீனில் உப்பு காரம் சார்ந்து செம்மையாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா மீன் வாடையும் வராது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.